மக்களே, அடுத்த மகுடம் தமிழ் ட்ரெயிலுக்கு வந்து மகுடம் வந்து தெலுங்குலையும் தமிழையும் வெளியாகுது. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். விஷாலோட டைரக்ஷன்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது உங்கள் தமிழ். இருக்க 2 நிமிஷத்துல பக்கா கரெக்டா இருக்குமா என்ன பண்ணி வச்சுக்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. ரெண்டு பேரும் தொக்க மாட்டீங்க, சுத்த போறோம். லிங்கா எங்கிட்டே வா, வாங்க வாங்க வாங்க. தமிழ்ல 3 பேர் கட்டுறாங்க. பாப்பா என்ன எத்தனை பேர் என்ன தம்பி? கிருபாகரன். அறிவு இருக்கா உங்களுக்கு? சார் சாரி சார், நான் ஒரு மெடிக்கல் ரெப் சார். The ordinary man. சார் சொன்னா கேளுங்க சார். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பேரு உங்க ஹார்பர்ல தான் சின்ன சின்ன கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்கா முடிவு எடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பா பையன் கதை நடிக்கிற தெரியல. அடபடன்னு பேசுற அழகான ஒரு வைஃப். எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல. லவ் பண்றியா? நீ எதுக்கு என்ன சுத்தி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும். எவரு மேல செய்படுத்தா நான் கொடக்கா. என்ன பொண்ணுடா. என் பொண்ணை கல்யாணம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா கார் இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். நீங்க மட்டும் தான் இளையராஜா ஃபேனா? நாங்க எல்லாரும் இளையராஜா ஃபேன் தான். ஏய், காப்பர் அடிக்க வந்தா சரி. நச்சிந்தி மச்சானே வந்தள்ளி வச்சுக்கோ, வாழை கொண்டு குத்திக்கோ, முச்சந்தி நின்னே தீய போல பத்திக்கோ, தேர போல பார்த்துக்கோ. ஓ, பாட்டெல்லாம் பார்க்க ஜீவி மேலே நேர்ஜி. எத்தனையோ சரக்கு இறக்கி கொடுத்துருக்காரு. ஏன் இந்த சரக்கு மட்டும் பிடிவாதம் பிடிக்கிறது? எந்த கப்பல் எந்த திசையிலிருந்து வருது, எந்த விசையில நிக்குதுன்னு லிங்காக்கு తెలుసు. இன்னைக்கு தேதி சீக்கிரம் ஆடி. ஃபேமிலி ஆஃப் தி இயர் தான் ட்ரெண்டிங். உன் ஜூஸ் வேணா, உன் காரு வேணா. வெல்கம் பாய்ஸ். ஓ, பக்க ஆக்ஷன் இது. நல்லா எடுத்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஃபன் கலந்த ஒரு ஆக்ஷன் நினைக்கிறேன். ஏய், பையன் மேல உன்னை கையை வச்சிரலையே. அந்த சரக்கை நான் இறக்க மாட்டேன். வேற யாரையும் இறக்கவும் விட மாட்டேன். அவங்களோட கடைசி நம்ம காட்டினாங்க இருங்க மக்களே. கடைசியா வந்துட்டு லிங்காவும் கிருபாவும் இது பிடிச்சிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பம் பையன் கிளாஷ் அப்படி கூட கதை இருக்கலாம். 3 பேரை காட்டுறாங்க. அதெல்லாம் ஏமாத்தக்கூட மார்க்கெட் தேட்டுச்சு. ஏன்னா ஜனநாயகர்களுக்கு வந்து பார்த்தா போலீஸ், அப்புறம் ஜெயிலில் இருக்கிற ஒருத்தவன், அப்புறம் வயசான அப்பா அப்படி காமிச்சாங்க. ஆனால் யாரும் நம்பலை. ஏன்னா அதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்போ தான் இது பண்ணாங்க. நானும் இந்த மாதிரி கதைகள்லாம் செஞ்சு ஸோ இந்த மாதிரி வைக்கலாமா நீங்களால வச்சுருக்கேன். ஸோ ஸ்டோரி மகள் நடுவில் ஜிஸ்தமணி ஆள் வந்துருச்சு. அதனால தான் கொஞ்சம் இதாகிட்டேன். ஓகே, கடைசியாக வந்துட்டு 2 இதுவும் கிளாஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் மகுடம் என்ன கதைன்னு. ஒரு கண்டெய்னர் ஹார்பர் பேஸ்ட் கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்து கடைசியாக ஒரு ஆக்ஷன் வீடியோ இருக்குது, அதுக்கு போகலாம். இது உங்கள் தமிழ்.